ஈரோட்டில் வீட்டில் தனியாக இருந்த மெக்கானிக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மது குடிக்கும் போது ஏற்பட்ட முன் விரோதத்தில் வீடு புகுந்து கொலை செய்தவர் சிக்குவாரா? ஈரோடு மாவட்டம் திண்டல் காரப்பாறை புது காலனியை சேர்ந்தவர் 28 வயதான ஸ்ரீதர். இவர் ஏசி மெக்கானிக் வேலை செய்து வந்துள்ளார். ஸ்ரீதரின் மனைவி சௌமியா வீட்டருகே உள்ள பள்ளியில் பணிபுரிந்து வருகிறார். புதன்கிழமையன்று மாலையில் சௌமியா பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தபோது ஸ்ரீதர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். ஸ்ரீதரின் வயிற்று பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் குத்திய காயமும் பின் தலையில் இரத்த காயமும் இருந்துள்ளது. ஸ்ரீதருக்கு எதிரிகள் யாரும் இல்லாத நிலையில் அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஈரோடு டவுன் டிஎஸ்பி முத்துக்குமரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தியதில் கொலைக்கான காரணமும் கொலையாளி குறித்த தகவலும் போலீசாருக்கு கிடைத்துள்ளது. கடந்த 24ஆம் தேதி ஸ்ரீதர் மற்றும் அவரது நண்பர்களான பாலமுருகன், தமிழரசன் ஆகியோர் சேர்ந்து மது அருந்தி உள்ளனர். அப்போது பாலமுருகனின் மனைவி குறித்து தமிழரசன் அவதூறாக பேசியதால் மூவருக்கும் இடையே வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தாலுகா போலீசில் பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் தமிழரசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் பாலமுருகனுக்கு ஆதரவாக ஸ்ரீதர் செயல்பட்டதால் ஆத்திரம் அடைந்த தமிழரசன் ஸ்ரீதரை கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை குறித்து விசாரிக்க தமிழரசனை தேடிய போது அவர் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. இதனால் அவர்தான் கொலையாளி என்பதை முடிவு செய்த போலீசார் அவரை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட ஸ்ரீதருக்கு ஒரு மகன், ஒரு மகள் என 2 பிள்ளைகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது.